பூதானம் பண்ணினவனுக்கு பண்ணின குடும்பத்துக்கு என்னென்ன க்ஷேமங்கள் ஏற்படும்னா, வயல்ல நல்ல ஜலத்தை பாய்ச்சின நாத்தங்கால பொழுது நிறைய எருவெல்லாம் போட்டு அதுல விரைய விரைச்சா நாளை காலம்புற போய் பார்த்தா கொஞ்சம் கிளம்பிருக்கும், சாயந்தரம் போய் பார்த்தா கொஞ்சம் கிளம்பிக்கும், மறுநாளைக்கு போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், 10-20 நாள்ல பெருசா போயிடும். அது மாதிரி யதா பீஜானி ரோஹந்தி ஜலசிக்தானி ரூபத்தே ததா காமா பிரரோஹந்தின்னா அந்த குடும்பத்துல ஆயுசு, ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து இது மாதிரி நித்தியம் 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 சான்சானா வளரும் சொன்னார் பீஷ்மர். எப்படி சாதின்னு சொல்றது தமிழ்ல உபமாதான். ராஜாங்கங்கள்ல எல்லாம் ராஜஸ்திரிய போல வேலைக்காரி ஊற்றி வச்சு அவளுக்கு நிச்சயம் தைலம் தேக்க சொல்லி தங்க பஸ்மம் கொடுத்து அவளுக்கு நல்ல பால் குங்குமம் போட்டு காய்ச்சி பாலெல்லாம் கொடுக்க சொல்லி ராஜாக்களுடைய குழந்தைகளுக்கு க்ஷீரம் கொடுக்கறதுக்கு அவளை அப்படி வச்சுப்பாள். அது மாதிரி அவளை உபச்சரிச்சு வச்சுப்பாள். அவ பாலை குடிச்சு குழந்தை அவன் காலம்பரம் கொஞ்சம் சோந்தா போல இருக்கிற பையன் தவற ஆரம்பிச்சு விடுவான், நாளைக்கு பார்த்தா நடக்க ஆரம்பிச்சு விடுவோன்னு ராஜசிசுவெல்லாம் அந்த க்ஷீரத்தினால எப்படி நாளுக்கு நாள் அந்த குழந்தை வளருவனும் அது மாதிரி இந்த பூதானமானது தாத்தாரமனுகிருண்ணாதி கொடுத்த பூமி இருக்காளே தாத்தாரம் அனுகிருண்ணாத்தினால் கொடுத்தவன் குடும்பத்துக்கு அது மாதிரி பால் கொடுத்து குழந்தைய வளர்ப்பது போல் அவன் குடும்பத்தை போய் வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு கடைசியில ஒண்ணு சொன்னாள், பாட்சி தானங்களுடைய பலங்கள்லாம் க்ஷயத்தை அடையும். எல்லா பூதானம் பண்ணின புண்ணியத்துக்கு நாசமே கிடையாதுன்னு விட்டாள். அந்த பூமி உள்ள மட்டும் உண்டோ அந்த குடும்பத்துக்கு விட்டாள்.